பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் அலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, திருமாவளவன் இப்படி பேசலாமா? உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களிடையே வலுக்கின்ற கண்டனங்கள், திருமாவளவன் எதை நிறுவுவதற்கு இதை செய்கிறார் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக தமிழீழத்தினுடைய விடுதலை குறித்து, விடுதலை போராட்ட வரலாறு குறித்து, அந்த விடுதலை போராட்டத்தை வழிநடத்திய தலைவனுடைய வரலாறு குறித்து ஒரு உண்மையான வரலாறு 2009க்கு பிறகு இந்த மண்ணில் அதிகப்படியாக பதியப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு உண்மையான வரலாறு பதியப்படுகிறதோ, ஒரு இனத்தினுடைய அடையாளமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தலைவனினுடைய வரலாறு பதியப்படுகிறதோ, அப்படி பதியப்படும் பொழுது அந்த இனத்திற்கு எதிரானவர்கள் தவறான வரலாற்றையும் பதிவு செய்ய விரும்புவார்கள். அதையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் அவர்களினுடைய அந்த சூழ்ச்சியை முறியடித்து கொண்டு தேசிய தலைமையினுடைய உண்மையான வரலாற்றை பதிவு செய்து கொண்டே இந்த இன விடுதலைக்கான பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இந்த நிலத்தில் தமிழ் தேசிய அரசியல். இந்த நிலையில தான் 2 நாளைக்கு முன்னாடி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு கூட்டமானது நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தினுடைய தலைப்பு என்ன, தந்தை பெரியார் என்னும் திராவிட கோட்டையும் ஆரிய அடிவரடியும், ஏதோ ஒரு தலைப்பில் அந்த கூட்டமானது நடைபெற்றது. அந்த நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு நபர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதில் ஒரு தொல் திருமாவளவனும் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அந்த கூட்டத்தில் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில் பேசிய பேச்சானது உலகமெங்கும் இருக்கின்ற அந்த விடுதலை விரும்பிகளாகவும் தமிழ் தேசிய தலைவரின் மீது உயிரையே வைத்திருக்கின்ற ஈழத் தமிழர்கள் மத்தியிலும் தாயக தமிழர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வருத்தத்தையும் மிகப்பெரிய முகச்சுளிப்பையும் உருவாக்கியது. இந்த ஆள் இப்படி பேசுவாரா, இதெல்லாம் பேசக்கூடிய பேச்சா அப்படிங்கிற அளவிற்கு மிகப்பெரிய வருத்தத்தை தொல் திருமாவளவன் அவர்கள் மீது வைத்தது. இன்னும் சொல்லப்போனால் உலகமெங்கும் இருக்கின்றவர்கள், அதாவது விடுதலை போராட்ட காலத்திலே கூட நமது இனத்திற்கு எதிராக களத்தில் நின்ற சிங்களர்கள் தலைவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க அப்படின்னு சொன்னால், சிங்களத்தினுடைய இறையாண்மைக்கு எதிராக நிற்கிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள், எதிராக நிற்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாங்க. அதே போல் அங்கு இருக்கின்ற சிறார்களை போருக்கு பயன்படுத்துகிறார், பெண்களை போருக்கு பயன்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் அங்கு இருக்கின்ற சிவிலியன்ஸ் பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் தேசிய தலைவர் மீது வைத்தார்களே ஒழிய ஒரு பொழுதும் அவருடைய தனி மனித சிந்தனைக்கோ தனி மனித ஒழுக்கத்திற்கோ எதிரான குற்றச்சாட்டுகளை நமது இனத்தின் எதிரிகளாக இருந்த சிங்களவர்கள் கூட வைத்ததே கிடையாது. அதனால தான் பாவலர் அவர்கள் தலைவரை பற்றி பாடும் பொழுது எதிரிக்கும் இவன் நேர்மை பிடிக்கும் என்று தலைவரை குறித்து பாடினார். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இனம் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு தலைவரை தான் சந்தித்து விட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு அவரிடமும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டார் என்று மிக மிக அருவருக்கத்தக்க செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாரு தொல் திருமாவளவன் அவர்கள். அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், மதிவதனி அன்னியார் அவர்களை தலைவரை காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு தடையாக இருந்த 16 பேரை நானே என் கையால் சுட்டேன் அப்படின்னு அங்கு சென்ற எந்த தலைவர்கள்ட்டையும் சொல்லாத ஒரு ரகசியத்தை தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாகவும், அந்த சூழலில் அங்கு தலைவருக்கே எதிரானவர்கள் இருந்தார்கள், அங்கு தலைவருக்கு எதிரான சாதிய சிந்தனைகள் இருந்தது, ஈழ மண்ணில் சாதிய சிந்தனைகள் இருந்தது என்றெல்லாம் நிறுவுவதற்கான ஒரு கடப்பாடாக அந்த செய்தியை சொல்லுவதோடு, அதாவது ஆரிய அடிவரடிகளாக இருந்து தன்னை சந்திக்க வந்த, குறிப்பாக சீமான் அண்ணன் நீங்கள் சொல்லியிருக்கலாம், சீமான் அண்ணன் தான் நீங்கள் அது மாதிரி சொல்கிறீங்க, சீமானிடமெல்லாம் இதை பகிரலை, என்னகிட்ட மட்டும்தான் இதை பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு தொல் திருமாவளவன் அவர்கள். உண்மையில் இது ஒரு பெரிய வக்கிரத்தின் உச்சமான பேச்சு. ஒரு வக்கிரத்தை தன் மனசில் இருக்கிற வக்கிர உணர்ச்சியை ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமா? யார் மீது வெளிப்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா? தன்னுடைய வக்கிரத்தை தன்னுடைய பெற்ற தாய் மீது, தன்னுடைய சகோதரியின் மீது வெளிப்படுத்த முடியுமா? அதையெல்லாம் தாண்டிய கொச்சையான செயலாக தான் தலைவர் மீது இந்த வக்கிரத்தை இவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை தான் நம்மளால் உணர முடிகிறது. அதாவது அங்கே இருக்கின்ற பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாக்கி கொண்டிருந்தது. 2002 வாக்கில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் பொழுது தமிழ் சார்ந்த தலைவர்களை சந்திக்கும் ஒரு ஒன்று கூடல் என்கின்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தாங்க. அந்த ஏற்பாட்டின் போது தான் தொல் திருமாவளவன் அவர்களும் அங்கு அழைக்கப்பட்டார். அந்த நிகழ்வுக்காக தான் அழைக்கப்பட்டார்.
அந்த நிகழ்வுக்காக சென்ற திருமாவளவன் வந்து இறுதியில் தலைவரையும் பார்த்து சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறார். இதுதான் ஒரு நிகழ்ச்சிக்காக அழைக்கப்பட்டவரை அந்த நிகழ்ச்சி குறித்து பேசுவார்களே தவிர அதை தாண்டி எந்தவித அகப்புற செய்திகளையும் ஒரு தலைவராக வந்த அல்லது ஒரு கட்சியினுடைய தலைவராக அழைக்கப்பட்டவர்கிட்ட பேசினதே கிடையாது. அது இன்னும் சொல்ல போனால் தலைவரை நன்கு அறிந்து உணர்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு கூட்டத்தில் எதை பேசுவது, ஒருவரை சந்திக்கும் பொழுது எதை பேசுவது, எதன் பொருட்டு உரையாடுவது, இந்த சந்திப்பு எதனால் நடக்கிறதோ அது குறித்து உரையாடுவதா அல்லது சந்திப்புக்கு ஒவ்வாத செய்திகளை பகிர்வதா, அப்படி பகிரக்கூடியவரா நமது தேசிய தலைவர் என்று எல்லோருக்கும் தெரியும். தேசிய தலைவரை நேரில் பார்த்திராத, தேசிய தலைவர் குறித்து சிந்திக்க தோன்றுகின்ற, தேசிய தலைவர் குறித்து சந்தித்தவர்கள் சொல்லுகின்ற செய்தியை வைத்து நமக்குள்ள ஒரு உருவகம் வச்சிருப்போம் இல்லையா, தேசிய தலைவர்னா இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்டவர் அப்படின்னு. அந்த குணநலங்களின் அடிப்படையிலேயே திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது மிகப்பெரிய வக்கிரத்தினுடைய உச்சமாக நாம் பார்க்கிறோம். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, அதுவும் பெரியாரை போற்றுகின்ற, அதாவது திராவிட கோட்டையும் ஆரிய அடிவரடியுங்கிற கூட்டத்தில் போய் பெரியாரை புகழ்ந்து பேசுகின்ற அந்த நிகழ்ச்சியில தேசிய தலைவரை இகழ்ந்து உரைக்க வேண்டிய அவசியம் என்ன? எதிர்ந்தோ ஒரு களத்தில் நின்று போராடி கொண்டிருந்த ஒரு தலைவன் காதல் வசத்திற்காக, காதல் வந்து கைகூட வேண்டும் என்பதற்காக 16 கொலைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு வக்கிரமான சிந்தனையினுடைய வளர்ச்சி. அந்த தேசிய தலைவரை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் அப்படி என்ற ஒரு அஜெண்டா வேறு எங்கேயோ கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான வேலையை தான் திருமாவளவன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாரு. திருமாவளவன் பொறுத்தவரையிலையும் அவருடைய கட்சியை பொறுத்தவரையிலையும் அங்கிட்டு பாதி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆதவ அர்ஜுனா சொல்கிற மாதிரி தானும் தன்னோட இருக்கிற 20 பேரையும் காப்பாற்றுவதற்கு ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இவர் குறைந்தபட்சம் தன்னுடைய கட்சியை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான வேலையை செய்ய வேண்டுமே தவிர, நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மீட்டிங்லெல்லாம் கலந்துக்கிட்டு சரி நீங்கள் கலந்துக்கங்க என்னவோ பண்ணுங்க 6 சீட்டு, அது நீ வாங்குற 5-10 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்க போகிற 5 சீட்டு 4 சீட்டுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. ஆனால் உலகமெங்கும் நன்மதிப்பை பெற்று உலகத்தினுடைய தமிழர்களினுடைய அடையாளமாக இருக்கின்ற தேசிய தலைவர் மீது இத்தகைய குற்றத்தை சுமற்றுவதற்கு எதிரி கூட அஞ்சுவானே, எதிரி கூட அது மாதிரியான குற்றத்தை தேசிய தலைவன் மீது சுமத்தியதில்லையே. ஆனால் எதிரிக்கும் இல்லாத வக்கிர புத்தி துரோகிகளுக்கு மட்டும்தானே இருக்க முடியும். திருமாவளவன் வந்து இந்த துரோகத்தை செய்ய தூண்டியது யார் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு தமிழர்கள் மத்தியிலையும் உலகமெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியிலையும் உருவாகி இருக்கு. பல்வேறு தரப்புல வந்து வலிமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் த குளோபல் தமிழ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு கண்டன அறிக்கையே வந்து ரொம்ப தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் யாருக்காக, எதன் பொருட்டு தமிழகத்தினுடைய ஒரு பெரிய சக்தியாக இருக்கின்ற திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி ஒரு வேலையை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பதிவை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இந்த ஈழ விரும்பிகள், அந்த விரும்பிகள், இந்த விரும்பிகள் எங்கள் வீட்டில் தான் தங்கினார், எங்கள் வீட்டில் தான் தூங்கினார் அப்படின்னு சொல்லுகின்ற இவர்கள் ஒருவர் கூட திருமாவளவன் பேசியது தவறு, தலைவரினுடைய குணநலங்கள் அது அல்ல, தலைவரினுடைய பண்பு நலங்கள் அது அல்ல, இவர் பேசுவது முழுக்க தவறான செய்தி என்று எந்த பதிவையும் பதிவு பண்ணலை. இப்போ நம்மளை பொறுத்தவரையிலையும் ஐயோ இதை வந்து கண்டுக்காமல் கடந்து போயிடணும், ஏன்னா இதை பற்றி பேசுவதே அநாகரிகம், வக்கிர புத்தியினுடைய உச்சத்தை வந்து வெளிப்படுத்திய ஒரு மனிதனை பற்றி பொதுவெளியில் பேசுகிறதே தவறு அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டு இருந்தாலும் எப்படி இப்போ அதாவது திருமாவளவன் பேசியதெல்லாம் வரலாறாக பதிவு செய்யப்பட போவதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு எதிரி கூட சுமத்த தயங்குகின்ற ஒரு குற்றத்தை எப்படி உங்களால் போய் நான் அவர்கிட்ட தான் இருந்தேன், என்னக்கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டாரு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நீங்கள் ஏன் செய்தீர்கள்? இப்போ இதன் மூலமாக திருமாவளவன் ஒரே ஒரு செய்தியை கட்டமைக்க விரும்புகிறார். போர்க்களத்தில் தலைவர் வந்து இந்த விடுதலை போராட்டத்திற்காக எதிரிகளை வந்து சமர் செய்யலை, அவர் காதல் பிரச்சனைக்காக 20 பேரை வந்து சமர் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற வரலாற்றை பதிவு பண்ண வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது போன்ற நடந்த வரலாறு என்று தான் கூடவே இருந்த புலிகள் தரப்பில் இருக்கின்ற தளபதிகள் யாராச்சும் பதிவு பண்ணாங்களா? இது ஒரு கேள்வி. அதே போல் எதற்காக இந்த சண்டை நடந்தது அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு சாதி, அவங்க ஒரு சாதி, அப்போ அங்கே சாதி பார்க்கின்ற தன்மை இருந்தது, அங்கேயும் சாதிய கட்டமைப்புகள் இருந்தது அப்படின்னு
மொழியை முன்னிறுத்தி இனமாக இணைந்து இன விடுதலைக்காக களத்தில் நின்ற அந்த மாவீரர்களை, களத்தில் நின்று சமர் செய்த அந்த நிலத்தின் மக்களை சாதியாக பிரிந்து நின்றார்கள், அவர்களுக்குள்ளும் சாதி சண்டை இருந்தது என்று நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறீர்களா என்ற கேள்விதான் பிரதானப்படுகிறது. இது காலம் காலமாக திராவிடர்கள் செய்கின்ற சூழ்ச்சி. ஆரியர்கள் சாதியை விதைத்தார்கள், இவர்கள் தண்ணி ஊற்றி, இன்னும் சொல்லப்பட்டனா எரு போட்டு உரம் போட்டு வளர்த்தவர்கள் திராவிடர்கள். இந்த திராவிட கூடாரத்தில் இருந்து அடிமை வேலையை செய்கின்ற இந்த வேலையை தொல் திருமாவளவன் அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அது மாதிரியான எந்த சம்பவங்களும் நடக்கல, எந்த சம்பவங்களும் பதிவு செய்யப்படலை. எதையுமே பதிவு செய்கின்ற புலிகளின் தரப்பு இது குறித்தெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே எல்லாமே இணக்கமாக நடந்தது. ஒரு சண்டை போட்டு சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து அந்நியார் மதிவதனியை கொண்டுட்டு இங்கே கல்யாணம் பண்ணுவாங்க. பேசுகிறமே கொஞ்ச நாளும் அறிவு உணர்ச்சியோடு பேசணும் இல்லையா? கொஞ்ச நாளும் தன்மான உணர்ச்சியோட, இனத்தினுடைய பெருந்தலைவனை குறித்து பேசுகிறோம் என்கின்ற அடிப்படை உணர்ச்சியோட பேசணும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் காசுக்கு எதையோ திங்கிறன்ற கதையில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக எதை வேண்டுனாலும் பேசுகிறதா? கொஞ்சம் கூட வரையறை இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்கே அவருடைய அணுகுமுறை. உண்மையிலேயே தன்னுடைய கூடாரம் காலியாகி விட்டதை கொண்டு கவலை வருகின்ற ஒரு மனிதன் இப்படியெல்லாம் எதையாச்சும் பேசி புகழ் வெளிச்சத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. திருமாவளவன் இந்த நிலையை, இந்த நிகழ்வை, இதுபோன்ற வக்கிர சிந்தனையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.